2024-25 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சிறு குறு தொழில் உள்ளவர்களின் எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்கலாம். மோட்டார் பம்ப் உதிரிப்பாங்கள் சரி அது உற்பத்தி செய்ய இங்கே தான் தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்குங்க. கோயம்புத்தூர் தான் இந்தியா முழுவதுக்குமே பல்வேறு மாநிலங்களுக்கு விவசாய தேவையான தொழிற்சாலை தேவையான மோட்டர்களை அதிக அளவு இங்கிருந்து நாங்கள் வந்து உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்கிறோம். விவசாயத்துக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரதான தொழில் விவசாயம் தான். அந்த விவசாயத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு கருவி வந்து மோட்டார் பம்ப் செட். மோட்டார் பம்ப் செட் இல்லைன்னா விவசாயமே இல்லை இந்தியாவில். அத்தகைய முக்கியமான மோட்டார் பம்ப் செட்டுக்கு வந்து மத்திய அரசு வந்து 18% வரி போட்டாங்க. ஏற்கனவே வந்து 5% வரி தான் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது 3 மடங்குக்கு மேலே அதிகமாக 18% போட்டங்காட்டி இங்கே சிறு குறு மோட்டார் பம்ப் செட் உற்பத்தியாளர்கள் வந்து அது பெருத்த அடியாக இருக்குது. மோட்டார் பம்ப் செட் உற்பத்தியாளருக்கு மட்டுமல்ல, விவசாயிகளுக்கும் சரி ஏழை எளிய மக்களுக்கும் சரி இது வந்து ரொம்ப இந்த வரி ஜிஎஸ்டி வரி ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. அதே போன்று பார்த்திங்கன்னா சிறு குறு தொழில் முனைவோர்கள் ஜிஎஸ்டி வரி கட்டுவதற்கு ஒரு நாள் தாமதமானாலும் தினசரி 100 ரூபா வரி அபராத வரி போடுறாங்க. வரிக்கு ஒரு அபராதம் போடுறாங்க. இது முற்றிலும் நீக்கும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். நடவடிக்கை எடுக்கவே இல்லை. குறிப்பாக இந்த மோட்டார் பம்ப் செட்டுக்கு தேவையான இந்த காப்பர், அலுமினியம், காஸ்டிங், ஸ்டீல் ராடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பல மடங்கு. குறிப்பாக அந்த காப்பரெல்லாம் 100% விலை அதிகமாகிடுச்சு. 500 ரூபா ஒரு கிலோ 500 ரூபா இருந்த காப்பர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஆயிடுச்சுங்க. அதுவே ஒயருங்க காயல் கட்டுற ஒயருக்கு விலை அதிகமாகிடுச்சு. அதே போல் ஸ்டீல் ராடுகள்லாம் வந்தீங்கன்னா 60 ரூபா 70 ரூபா இருந்தது, இன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சுங்க. அதே போல் வந்து எல்லாமே இது போல் பல உதிரிப்பாங்களும் 30%-100% வரை எல்லாம் அதிகமாகிடுச்சு. இந்த ஜிஎஸ்டிக்கு பயந்து தொழிலை மூடிடுறாங்க, அல்லது தொழில் வந்து தொடங்குறது கூட புதுசாக வர்றதில்லை. பழையபடி 5% திரும்ப கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குதுங்க.